அருள்மிகு காய நிர்மலேஸ்வரர் திருக்கோயில், ஆத்தூர், சேலம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வரக சர்வபூதானாம் பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதே பிரம்மா சிவோமே அசுததா சிவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சோழ நாட்டின் ஒரு பகுதியாய் பண்டைய நாட்களில் இருந்து வந்த சேலம் மாவட்டத்தின் ஆத்தூர் எனும் ஊரில் அழகுற அமைந்திருக்கிறது இந்த காய நிர்மலேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயமானது கிபி 905 முதலாம் பராந்தகன் சோழன் காலத்திலே கட்டப்பட்டது. அதற்கு முன்பு வசிஷ்டர் மகாராஜா அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம். அந்த காலத்திலே சுவாமிக்கு வசிஷ்டர் எனவும் ஊர் வசிஷ்டாரண்யம் என்று சொல்ல அழைக்கப்பட்டது. முதலாம் பராந்தகர் சோழர் காலத்திலே கோயில் புனருத்தாரணம் செய்து வைக்கப்பட்ட காலத்திலே சுவாமிக்கு அனந்தேஸ்வரர் என்றும் ஊருக்கு அனந்தீர் என்றும் பெயர் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாளிலே பிறகு கெட்டி முதலா என்று ஒரு மைசூர் மகாராஜாவுடைய கனவிலே இறைவன் தோன்றி சுமார் 600 ஆண்டுகள் முன்பு இந்த கோட்டை முதல் சுவரையும் மறுபடியும் சுவாமிக்கு ஒரு பெயர் மாற்றப்பட்டது. காயம் என்றால் உடம்பு, நிர்மலம் என்றால் பரிசுத்தம், பரிசுத்தமான மேனியை பெற்ற மூர்த்தி என்று அர்த்தம். இப்பொழுது கூட காய நிர்மலேஸ்வரருக்கு கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது அந்த தீப ஒளியானது அந்த லிங்கத்திலே பிரத்யட்சமாக தெரியும். என்ன மையம் என்று கேட்டால், நமது உடம்பில் உள்ள பிணியை போக்குவதற்கு அவர் தரிசனம் செஞ்சால் பிணி குறைஞ்சிடும். அந்த ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறி வருகின்றது. அதற்காக பிரார்த்தனை பாலாபிஷேகம். ராமபிரானின் குல குருவான வசிஷ்ட முனிவர் தாம் மேற்கொள்ளவிருக்கும் தவத்திற்கு ஏதும் இடையூறு வராதிருக்க சிவ வழிபாடு செய்ய தீர்மானித்தார். அவருடைய தவ வலிமையால் வசிஷ்ட நதி என்ற தீர்த்தத்தை உருவாக்கி பின்னர் வழிபாட்டிற்கு தகுந்த இடம் தேடுகையில் ஒரு மேடான பகுதியில் அவரது கால் இடறியது. அவ்விடத்தில் ஒரு சிவலிங்கம் இருப்பது கண்டு மெய்சிலிர்த்து போன முனிவர் அந்த இடத்திலேயே அமர்ந்து தனது வழிபாட்டை தொடர்ந்தார். அப்பொழுது தன் கால் பட்டதால் லிங்கத்தின் ஒரு பகுதி சேதமடைந்திருப்பது கண்டு மனம் கலங்கினார். இருப்பினும் வழிபாடு முடித்து லிங்கத்திற்கு தீப ஆராதனை செய்தபோது அங்கு தோன்றிய ஒரு ஒளி சிவலிங்கத்தின் திருமேனியில் பட்டு பேரொளியாய் மாறியது. அது லிங்கத்தின் குறை நீக்கி ஜோதி வடிவமாய் பிரகாசமாய் மாறி ஒளி வீசியது. சிவபெருமானின் உடலான லிங்க திருமேனியில் இருந்த குறையை சிவபெருமானே நீக்கி வசிஷ்ட முனிவருக்கு காட்சியளித்தார். காயம் என்றால் உடல் என்றும், நிர்மலம் என்றால் பழுது இல்லாதது என்றும் பொருள்படுவதால் இவ்வாலயத்தின் இறைவன் காய நிர்மலேஸ்வரர் என பெயர் பெற்றார். இவ்வாலயத்தின் இந்த ஸ்தல புராணத்தை கேட்கும் போது ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என சிவபுராண வரிகள் நம் சிந்தைக்கு வருகின்றன. இங்குள்ள சிவனை பரிசுத்த சிவன் என்று திருப்பெயர் கொண்டும் பக்தர்கள் போற்றி வருகின்றனர். சித்தர்களின் தலைவனான சிவபெருமான் இவ்வாலயத்தில் லிங்க வடிவுடன் மூலவராக வீற்றிருக்கிறார். இவருக்கு அபிஷேகம் முடிந்து தீபாராதனை காட்டும் பொழுது அந்த தீபத்தின் ஒளி பல மடங்காய் பெருகி லிங்கத்தின் மீது ஒளிர்வது அதிசயமான ஒன்றாக இக்கோயிலில் கருதப்படுகிறது. இந்த எம்பெருமானை வணங்குவோர் வாழ்வும் இருள் நீங்கி ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்ற தத்துவத்தையும் இது விளக்குவதாக எண்ணுகின்றனர் பக்தர்கள். மிகவும் நேர்த்தியான மூர்த்தி. இங்குள்ள இறைவன் முருகன் மற்றும் ஐயப்பன், அம்பாள், நவகிரகங்கள்,
பைரவர் இப்படிப்பட்ட மூர்த்திகள்லாம் இவங்க கலை நயத்துடன் அந்த காலத்திலே நியமித்து செய்திருக்கிறார்கள். இவங்க பார்ப்பதற்கு அழகாகவும் லிங்கம் மிகவும் கம்பீரமாகவும் காட்சி அளிக்கின்றார். வேலூர் சுயம்புலிங்கம், ஏத்தாப்பூர் ஜலலிங்கம், ஆத்தூர் அக்னிலிங்கம், ஆரலூர் வாயுலிங்கம், கோகியோர் ஆகாசலிங்கம், வசிஷ்ட நதி கரையிலே அமைந்துள்ள இந்த தலங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.